அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் சர்ஃபான் வ்ளாக் BA2 சேனலூடாக மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இலங்கையினுடைய அதிமேதக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தற்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்தியாவுக்கு விசேட பயணம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார் இராஜாங்க பேச்சுவார்த்தைகளுக்காக. இந்த சூழலில் தற்போது இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஒவ்வொருவருக்கும், அதாவது ஒவ்வொரு வீட்டிற்கும் 50,000 ரூபாய் 50,000 வழங்குமாறு உத்தரவை இட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அந்த தகவலின் அடிப்படையில் வாட்ஸ்அப் மூலம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு செயலி ஒன்று தற்போது பதிவிறக்கப்பட்டுள்ளது. அந்த செயலியை, அதில் உள்ள லிங்கை டச் செய்து உள்ளே சென்றதும் மானிய போர்ட்டலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் அப்படின்னு சொல்லி அதிலேருந்து ஆரம்பிக்குது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா உள்ளே போனதுமே நிறைய பேர் தங்களுடைய பணத்தை பெற்றுள்ளதாக, அதாவது 50,000 ரூபாய் எனக்கு கிடைத்துள்ளது, அல்லது என்னுடைய 50,000 ரூபாய் கிடைப்பதற்கு தற்போது நடைமுறையில் உள்ளது, இந்த மாதிரியான வகையில் சில செயலிகள் உங்களுக்கு காட்சிக்கு வரும். அதோடு சேர்த்து அந்த லிங்க், அதில் உங்களுக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸை ஆட் பண்ண சொல்லி ஒரு பேஜ் வரும். சரி, வாங்க செயல்முறையிலேயே பார்த்துடலாம். முதலாவது லிங்க், வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய இந்த லிங்கை டச் பண்ணி உள்ளே போயிடலாம். உள்ளே போனதுமே இந்த மாதிரி ஓகே கேன்சல் அப்படின்ற ஒரு பட்டன் ஒன்று வருது. 50,000 ரூபாய் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு, ஆமாம் அப்படின்னு ஓகே கொடுத்ததுமே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் சிங்கள மொழியில் தான் பேஜ் இருக்குது. அதோடு சேர்த்து கீழே என்னுடைய 50,000 நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு பலருமே மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. அடங்கொன்னியா, ஸ்ரீலங்காவா இது? நல்லா கொஞ்சம் நீங்களும் ஜூம் பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கெல்லாம் ஆப்பிரிக்காக்காரங்க மாதிரி இருக்கிறாங்க. என்னடா ஆரம்பமெல்லாம் நல்லா தான் சொன்னேன், இப்போ என்னடா குண்டை தூக்கி போடுற அப்படின்னு இருக்கிறீங்களா? குண்டு தான், பெரிய குண்டா தூக்கி போட்டாங்களே. நானும் அவசரமாக லிங்க் ஓப்பன் பண்ணி உள்ளே போய், என்னடா 50,000 ரூபாயா, நம்ம மக்களுக்கு உடனே தெரியப்படுத்திடுவோம் அப்படின்னு எல்லாம் ரெடி ஆகிட்டு உள்ளே போய் பார்த்தா எனக்கும் 50,000 கிடச்சிருக்குது, எனக்கு 50,000 கிடச்சிருக்குது அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்கிற எல்லாரையும் ப்ரொஃபைலை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா எல்லாமே ஆப்பிரிக்காக்காரங்களாக இருக்கிறாங்க. உத்மான் தாவூத், ஷாரோன் கலோரியா, புக் மாஷாக்கோ, ஷாம்புன்கோ, என்னடா பேர் இது, இப்படி ஒரு பேரில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் மாதிரி தான் இருக்குது. ஜூம் பண்ணினா இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் ஆப்பிரிக்கா நீக்ரோக்காரங்க தான் இருக்கிறாங்க. வச்சான ஆப்பு நம்மளுக்கு தேவையில்லாத லிங்குக்குள்ளே வந்துட்டோமோ அப்படின்னு பயந்து எர்ரா ஓட்டத்தை வெளியே போயிடலாம் அப்படின்னு எக்ஸிட் ஆகலான்னு பார்த்தா எக்ஸிட் ஆக முடியலை, எக்ஸிட் ஆகவே முடியலை. நானும் என்னடா செய்கிறது அப்படின்னு யோசிச்சே இருந்தேன். கேன்சல் பட்டனை தட்டினா கேன்சல் ஆகுது இல்லை, வெளியே போகுது இல்லை. கொஞ்ச நேரத்தில் அப்படியோ என்ன செய்கிறேன்னே தெரியாமல் போயிடுச்சு. பேக் பட்டனை தட்டுறேன் இந்த பாருங்கள், நான் தட்டிக்கிட்டே இருக்கிறேன், எக்ஸிட் ஆக மாட்டேங்குது. பாருங்கள், நானும் தட்டிக்கிட்டே இருக்கிறேன், இல்லை எக்ஸிட் ஆகவே மாட்டேங்குது. போச்சா, ஹேக்கர்கிட்ட மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு கொஞ்ச நேரம் அப்படியே எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. ஏற்கனவே ஒரு ஹேக் ஆகி தான் நம்ம சேனல்லே போயிடுச்சு, மறுபடியும் ஒரு ஹேக்கர்கிட்ட மாட்டிக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம அந்த லிங்க்கை டச் பண்ணி உள்ளே போய் ஓகே கொடுத்து போகிறோம்ல, போனோம்னாலே நம்மளுக்கு உள்ள வெயிட் ரெடியாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா நான் நல்ல வேலை என்னுடைய அந்த ஸ்டாண்ட் பையாக ஒரு ஃபோன் வச்சுருக்கிறேன், அந்த ஃபோன் மூலமாக தான் உள்ளே போனேன். அதே போல் டக்குன்னு என்ன பண்ணேன், உள்ளே போயிட்டு மேலே லிங்க் இருக்கும், மேலே பாருங்கள் டாப்பில் அந்த ஸ்டார் மார்க்கெல்லாம் போட்டிருக்குது, அந்த டாப்பில் இருக்கிற லிங்க் அப்படியே டச் பண்ணி அந்த லிங்க் அப்படியே அழிச்சிடணும், கேன்சல் பண்ணிடணும். லிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு அப்புறமா எக்ஸிட் ஆகினா உடனே எக்ஸிட் ஆகிடும்.
ஏன்னா அதுதான் அதுக்குரிய சொல்யூஷன். இப்போ உள்ளே போயிட்டோம்ல, ஓகே கொடுத்து உள்ளே போயிட்டோம்ல, அந்த லிங்க் மேலே பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் பாருங்கள், டாப் லைனில் அந்த லிங்க் காட்டும். அந்த லிங்க் அப்படியே டச் பண்ணிவிட்டு அந்த கேன்சல் கடைசி மார்க் இருக்குல்ல, அதை கேன்சலுக்கு தட்டி விட்டிங்கன்னா அதுக்கப்புறமா இதில் இருந்து எக்ஸிட் ஆகிடலாம். இப்படி தான் எக்ஸிட் ஆகணும். அது எந்த லிங்காக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு லிங்கை டச் பண்ணி போயிட்டீங்கன்னா உள்ளே போனதுமே உங்களை வெளியேற விடாமல் அதில் வந்து அந்த ஹேக்கர்ஸ்கள் அந்த சிஸ்டத்தை செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறமா வெளியாக முடியாது. வெளியாகணும்னா நாம் மேலே எந்த லிங்க்கில் நம்ம உள்ளே என்ட்ராகி இருக்கோமோ, எந்த பேஜுக்குள்ளால் நம்ம என்ட்ராகி இருக்கிறோமோ அந்த லிங்க் வெப் பேஜை வந்து அழிக்கணும். மேலே டாப்பில் இருக்கும் பாருங்கள், மேலே டாப்பில் தெரியுதா, அந்த லிங்க்கை வந்து நீங்கள் அப்படியே டச் பண்ணி அதை ஃபுல்லாக அழிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா தான் உங்களை இங்கேருந்து எக்ஸிட் ஆக விடும். இல்லைனா கடைசி வரைக்கும் எக்ஸிட் ஆக முடியாது. மேலே அந்த டாப்பில் போயிட்டு அந்த தட்டி அப்படியே அந்த லிங்க்கை கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா கேன்சல் ஆகி போயிடும், வெளியில் நீங்களும் எக்ஸிட் ஆகிடலாம். தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த மாதிரி பரிசு வருது, காசு வருது அப்படின்னு தயவு செய்து நம்பாதீங்க. வீட்டுக்கு வீடு உடனடியாக இப்படி ஆன்லைனில் பணம் கொடுக்குறாங்கன்னா எதுக்கு மக்கள் இப்படி போயிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போலியில் நின்று கஷ்டப்படணும்? ஆஸ்வஸ்மா, அடுத்தது சமுர்த்தி. சமுர்த்தின்னும் போது தான் ஞாபகம் வருது, நம்மளுடைய இந்திய சகோதரர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சமுர்த்தி அப்படின்னா என்னென்னு. சமுர்த்தி அப்படின்றது வந்து ரேஷன். உங்கள் நாட்டில் ரேஷன் இருக்கு இல்லையா, ரேஷனுக்காக சிலது வந்து ரேஷன் பொருள், சிலது வந்து பணமாகவும் கிடைக்குது இல்லையா, அது மாதிரி தான் இதுவும். சமுர்த்தி என்றது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சமுர்த்தி அப்படின்றதுல வந்து அரிசி, சீனி, பருப்பு, ஆயில் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறமா அதை நிறுத்திட்டு இப்போ வந்து பணமாக கொடுக்குறாங்க. ஆனால் இந்தியாவில் இன்னும் ரேஷனுக்கான பொருட்கள் கொடுக்குறாங்க இல்லையா, இங்கே வந்து இப்போ அதை பணமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுதான் இப்போ நடக்குது. அஸ்வஸ்மா அப்படின்றது பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தான். அதுவும் வந்து அந்த சுய தொழிலுக்காக அல்லது தொழில் வாய்ப்புகள் இல்லாதவங்களுக்காக இந்த வாய்ப்பை வழங்குறாங்க. ஆனால் வெளிநாட்டு தொழிலாளர்கள் பலருமே இதை வேணும் அப்படின்னு ஆரம்ப காலத்தில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி நம்மளுக்கு அஸ்வஸ்ம இலங்கை அரசாங்கத்தால் கொடுக்குற எந்த ஒரு இலவசமான பொருட்கள் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு இப்போ தேவை எது? நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான வழி. ஏன்னா நம்ம நிறைய பேர் இந்த நாடுகள்லேருந்து எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் மாதம் முடியும் போது காசு முடிஞ்சு போயிடுது. ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்துக்கிட்டு நம்ம குடும்பம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்மளுக்கு மொத்தமாக ஏதாவது ஒரு லோன் அடிப்படையில் ஏதாவது ஒரு பணம் கொடுத்து உதவி செஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அந்த பணத்தை வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து நம்ம பேங்க்குக்கு நம்ம அக்கௌண்ட்டுக்கு காசு போட்டுட்டோம்னா அது வந்து அவங்கள எடுத்துருவாங்க. அப்போ செலவும் வந்து கம்மியாக வந்து வீட்டுக்காரங்களுக்கும் செலவு வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செலவுக்கும் கம்மியாக அனுப்பிடலாம். அதே மாதிரி சேமிப்புக்கு பதிலாக நம்மளுடைய அந்த மொத்த பணத்தையும் வச்சு வேலையை முடிச்சிடலாம். அல்லது மொத்த பணத்தையும் டெபாசிட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமா சரி நம்ம இந்த லோனை கட்டி முடிச்சுட்டு நம்ம பிரச்சனையை முடிச்சிடலாம் போய் ஒரே அடியாக. இன்றைக்கி சேர்க்கலாம் நாளைக்கு சேர்க்கலான்னா கடைசி வரைக்கும் பணமெல்லாம் சேர்க்க முடியாது. கிட்டத்தட்ட குறைஞ்சது 8 வருஷம் 10 வருஷம் 20 வருஷமாக 30 வருஷமாக இருக்கிறவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி சேர்க்கலாம் நாளைக்கு சேர்க்கலான்னு சேர்த்து 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 கடைசி வரைக்கும் சேர்ந்தது வெறும் பற்றுச்சீட்டு மட்டும்தான், பணம் என்ன சேரலை அப்படின்னு. அதனால் இனி வரும் நாட்களில் அரசாங்கத்துக்கிட்ட நம்மளுடைய மெயினான கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நியாயமான ஒரு லோன், வட்டி இல்லாத அல்லது குறைந்த வட்டியில் ஒரு லோன் ஒன்று கட்டாயம் வீட்டு தொழிலாளர்களாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு. ஏன்னா மற்றவங்களுக்கு வெளியில் வேலை செய்கிறவங்க, கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்க, பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே லோன் இருக்குது. இந்த நாட்டிலையும் இருக்குது, நம்ம நாட்டிலையும் இருக்குது. ஆனால் வீட்டு தொழிலாளர்களாக வரக்கூடியவங்க 100-120 தினார் சம்பளத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு சலுகையும் இல்லை. அந்த சலுகையை பெறுவதற்கான முயற்சிகள் தான் இனி வரும் காலங்களில் நாங்களும் முன்னெடுக்கிறோம். நிச்சயமாக அதுக்கு நீங்களும் உங்களுடைய பங்களிப்புகளை வழங்குங்க. வேற ஒன்றும் இல்லை, நாங்கள் பேசக்கூடியதை, நாங்கள் கேட்கக்கூடியதை, நாங்கள் கோரிக்கை வைக்கக்கூடிய வீடியோக்களை தயவு செய்து சமூக ஊடகங்களில் இன்னும் அதிகமாக பகிர்றதால தான் எங்களுடைய தகவல்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நம்மளுடைய அரசாங்க அதிகாரிகளுடைய கண்களுக்கு புலப்படும். அதே மாதிரி எதிர்வரும் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கு விஜித் ஹேரத் அமைச்சர் அவர்கள் விரைவில் விஜயம் செய்வார். அந்த சூழலில் நிச்சயமாக நாங்கள் அவரை சந்திக்கும் போது நம்ம ஒரு மனுவாவே இதை வந்து தாக்கல் பண்ணுறதுக்கு இருக்கிறோம். ஏன்னா வெளிநாடு தொழிலாளர்களுக்கு முக்கியமான பிரச்சனைகளான சில பிரச்சனைகளையும் அதே போல் எங்களுடைய தேவைகளையும் எது தேவைகள் இருக்குது அப்படின்றதுல முக்கியமாக பலருமே வந்து என்னுடைய பர்சனலாக பேசும்போதே சொன்னது என்னென்னா இந்த கடன் விஷயம்தான். வீடு கட்டுறதுக்காக வந்தோம், ஆனால் இன்றைக்கு வரைக்கும் வீடு கட்டவே முடியலை. இடம் வாங்கி போட்டாச்சு, ஆனால் அதில் ஒரு ஃபவுண்டேஷனை கூட போட முடியல அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும்.
அதால் முதலாவதாக நம்ம செய்ய வேண்டியது இந்த லோன் பிரச்சனையை பற்றி பேச வேண்டியதுதான். அதே மாதிரி குவைத்தில் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே போனஸும் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையினுடைய தூதரகமே டைரெக்டாக அவங்களுக்கு தலையிட்டு அதை எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிடுவாங்க. ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஆகின பிறகு இந்த நாட்டு செய்திகள்லையும் வெளியிடுவாங்க. அதால் ரொம்ப ஈஸியாகவே நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் அனைவருக்கும் தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.